ஹாய், ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனுக்காக வந்திருக்கேன். நீங்கள் டெய்லி வந்து சாப்பிட்றீங்க இல்லையா? லன்ச்சு, சாரி, பிரேக்ஃபாஸ்ட், லன்ச்சு, டின்னர், அப்புறம் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரிலாம் சாப்பிடுவீங்கல்ல. அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து எஃபி குரூப்புன்னு சொல்லிட்டு ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அதில் நீங்கள் போஸ்ட் போட்டிங்கன்னா, சப்போஸ் அதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா நான் அப்போவே கமெண்ட்டில் சொல்லிடுவேன். நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து அதை பார்த்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி கொடுக்குற ஒர்க் அவுட் எல்லாமே பார்த்தீங்கன்னா 30 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி வார்ம் அப் வந்து ப்ராப்பராக பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒர்க் அவுட் முடிச்சதுக்கப்புறம் ஸ்ட்ரெச்சஸ் வந்து கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு பாடி பெயின் வந்து வராது. ஆல்மோஸ்ட் நம்ம 20 டேஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு இன்றைக்கி 21 டேஸில் நம்ம வந்திருக்கோம். ஸோ இன்னும் ஒரு 9 டேஸ் தான் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிடலாம். ஃபாலோ பண்ணிவிட்டு நம்மளுடைய ரிசல்ட்டை வந்து நம்ம 31st அன்னைக்கு நம்ம வந்து பார்க்கலாம். சரி, வாங்க இன்றைக்கி ஒர்க் அவுட் வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த மாதிரி வாலில் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. 30 கவுண்ட்ஸ் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30. இந்த மாதிரி 30 செகண்ட் வந்து ஹோல்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் என்ன ஹோல்ட் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்குவாட் பொசிஷனில் ஹோல்ட் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30. இந்த மாதிரி 30 கவுண்ட்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இது பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பயுமே வந்து வார்ம் அப் வந்து ஃபஸ்ட்டு பண்ணிக்கோங்க. வார்ம் அப்லாம் பண்ணி முடிச்சுட்டு தான் நம்ம இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் தேர்டு 4 லெக் பொசிஷனில் வந்து நின்றுக்கலாம். மாடிஃபை பிளாங்க். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30. அடுத்து ஃபோர்த் ஒன் சேம் 4 லெக் பொசிஷன். இந்த மாதிரி லெக்கை வந்து க்ராஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக அப்படி க்ளூட் இருக்குல்ல, அதை பெண்ட் பண்ணிவிட்டு லைட்டாக கீழே வந்து இறக்கிடும். எல்போ வச்சு ப்ளேஸ் பண்ணிக்கணும். ஓகே, கவுண்ட் பண்ணுவேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30. Next, same 4 leg position, bear hold. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30. ஓகே, அடுத்த நெக்ஸ்ட்
ஒரு கால் மேலே ஒரு கால் போட்டுக்கலாம். ரெடி? 1 2 3 4. தலையை இப்படி லைட்டாக தூக்கிக்கோங்க. 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30. Leg change. One, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30. ஒவ்வொரு ஹோல்டிங்க்கு அப்புறம் வந்து ஒரு 2 or 3 seconds அந்த மாதிரி வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி செட்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. 2 set 3 sets அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நம்ம ஹோல்ட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். உங்களால் முடிஞ்சிச்சுன்னா 1 minute கூட நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30. half kneeling position. கையை வந்து பிடிச்சிக்கோங்க. பண்ணிவிட்டு லைட்டாக பேக் சைடு வந்து ஹோல்ட் பண்ணணும். ஓகேவா? இப்படி லைட்டாக இப்படி பின்னாடி போகணும். ரெடி? 1 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30. இது கொஞ்சம் வந்து இந்த பேக்லாம் கொஞ்சம் லைட்டாக பிடிக்கிற மாதிரி இருக்கும். முடிச்சுட்டு நீங்கள் ப்ராப்பரான ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பெயின் வந்து வராது. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30. Leg change. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30. செட்ஸ் வந்து பண்ணாலும் ஓகே தான். வாங்க அடுத்தது நம்ம வீடியோவில் என்ன பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சிம்பிளாக வந்து வாட்டர்மெலன் ஜூஸ் தான் இன்றைக்கி நான் வந்து எடுத்துக்கிட்டேன். இது ஃபுல் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன், வேணால் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இன்றைக்கி லஞ்ச் நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, லஞ்சுக்கு வந்து 2 சப்பாத்தி, அது கூட கொஞ்சம் சிக்கன் கிரேவி அந்த மாதிரி வந்து எடுத்துக்கிட்டேன்.
டின்னருக்கு லைட்டாக வந்து ரொம்ப ஹெவியாக இல்லாமல் லைட்டாக வந்து ஃபுட் எடுத்தாச்சு. இன்றைக்கி உங்களுக்குள்ள டயட் என்னென்னு பார்த்தலாம். மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் ஏதாவது கஞ்சி வகை அந்த மாதிரி வந்து சாப்பிட்டுக்கோங்க. அது கூட கண்டிப்பாக 2 முட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸு, நான் எப்பயும் சொல்கிற மாதிரி 2 பொரியல், எக் அந்த மாதிரி. டின்னர் ரொம்ப ஹெவியாக இல்லாமல் எடுத்துக்கோங்க. ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அவுட் சைட் ஃபுட்டை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து 20 டேஸ் முடிச்சுட்டு 21 டேஸில் வந்திருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். எதுவும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு நாள் மிஸ் பண்ணாலும் பரவாயில்லை, அடுத்த நாள் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.